குரு வணக்கம், குரு வாழ்க, குருவே சரணம். ஓம் சிவ சிவ ஓம். இப்போது நாம் பார்க்க இருப்பது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலம். வாங்க எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் அடிக்கடியோ அல்லது ஹஸ்தம் நட்சத்திர நாட்களிலோ சென்று வழிபாடு செய்ய வேண்டிய தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் கோமல் கிருபா குபாரேஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் தல வரலாறையும் நாம் ஒரு முறை பார்க்கலாம். ஒரு முறை பார்வதி தேவி ஈஸ்வரன் எவ்வாறு இந்த உலகத்தை இயக்குகிறார் என்பதை அவர் வாயாலேயே கேட்க விரும்பினாள். அப்போது தன்னால் எப்படி இந்த பிரபஞ்ச சக்தி இயங்குகிறது என்பதை உணர்த்த சிவன் ஒரு திருவிளையாடல் செய்தார். சிவனும் பார்வதியும் உரையாடி கொண்டிருந்த போது பார்வதி தன்னை மறந்து விளையாட்டாக சிவனின் கண்களை பொத்தினாள். அந்த நொடியில் இந்த உலகத்தின் இயக்கங்கள் அனைத்துமே நின்று போயின. இதை கண்டு அதிர்ந்து போனாள் பார்வதி. தன்னால் நிகழ்ந்த இந்த தவறுக்கு சிவனிடம் மன்னிப்பு கோரினாள். அதற்கு சிவன், உன் கரத்தினால் என் கண்ணை பொத்தி இந்த பிரபஞ்சத்தை இருளாக்கினாய். இப்போது என் கரத்தில் இருந்து தோன்றும் ஹஸ்தாவர்ண ஜோதியில் யாம் மறையப் போகிறோம். நீ பசுவாக மாறி இந்த ஜோதியை கண்டு என்னை வந்து சேர்வாயாக என கூறி மறைந்தார். சிவனை காணாத பார்வதி அவரது ஆணைப்படி பசு உருவம் கொண்டு தன் சகோதரரான திருமாலுடன் சிவஜோதியை தேடி இந்த பூமி எங்கும் வலம் வந்தாள். பார்வதி தேவி கிருபை கொண்டார் சிவன் மீது. அப்போது சிவனது திருக்கரத்தில் இருந்து தோன்றிய ஹஸ்தாவர்ண ஜோதியானது ஒரு ஹஸ்த நட்சத்திர நாட்களில் இந்த பகுதியில் கோமலிய ஜோதி சுயம்புலிங்க வடிவில் கிருபா குபாரேஸ்வரராக தோன்றி பார்வதிக்கு அருள்பாலித்தது. ஹஸ்த நட்சத்திர தலம் கிருபா குபாரேஸ்வரர் எத்தகைய தவறுக்கும் மன்னிப்பு தரக்கூடியவர். ஆனால் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது. சித்தர்களும் முனிவர்களும் மகான்களும் ஹஸ்த நட்சத்திர நாட்களில் அரூப வடிவில் இத்தல இறைவனை கைகூப்பி வணங்கிய நிலையில் வலம் வருவதாக கூறப்படுகிறது. எனவே ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது கைகளாலேயே கொழுக்கட்டை, வடை, லட்டு, ரவா லட்டு, போலி ஆகிய பதார்த்தங்கள் செய்து ஹஸ்த நட்சத்திர நாட்களில் இங்கு தானம் செய்வதுடன் கரங்கள் கூப்பியபடி கிருபா குபாரேஸ்வரரையும் அன்னபூர்ணியையும் வலம் வந்தால் இறைவனின் பரிபூர்ண அருளை பெறலாம். கலங்கிய மனமுள்ளவர்களும் நல்வாழ்க்கை அமைய இயங்குபவர்களும் திங்கள் புதன்கிழமைகளில் இங்கு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும். பிரார்த்தனை, அதாவது இந்த தலத்தில் திருமணத்தில் தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்கு அதிக அளவில் பிரார்த்தனை செய்கிறார்கள். நேர்த்திக்கடனும் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேற பசுக்கன்றுடன் இக்கோவிலில் வலம் வந்து வணங்குகிறார்கள். கோவிலின் அமைப்பு என்னவென்றால், இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். கோவில் பிரகாரத்தில் விநாயகர், முருகன், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, நந்தி, சண்டிகேஸ்வரர் அருள்கின்றனர். இங்கே திருவிழா மகா சிவராத்திரி, மார்கழி, திருவாதிரை, திருக்கார்த்திகை அன்று மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலின் இருப்பிடம் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் உள்ள குத்தாலத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் கோமல் உள்ளது. குத்தாலத்திலிருந்து பஸ், ஆட்டோ வசதியும் உள்ளது. திறக்கும் நேரம் காலை 7 மணி, மதியம் 12 மணி வரை, மாலை 5:30, இரவு 7:30 மணி வரை திறந்திருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். வளங்கள் யாவும் பெருகட்டும். அனைவருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்க வளர்க. நன்றி.